வீட்டுக்குள்ள யார் ஆட்டமும் செல்லுபடி ஆகாது. அவளுக்கு முத்தர் சமமா பத்தின நினைப்பு கனவுல கூட வரக்கூடாது. பாட்டி காலையிலேயே வாயெல்லாம் நமங்குது. நான் டீ சாப்பிடணும், காசு இருந்தா ஒரு 100 ரூபா கூட. ஏன்பா நானே ஒரு பூக்கார கிழவி, நான் விக்கிற மொத்த பூவை சேர்த்தா கூட 100 ரூபாய் வராது. ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் நான் இதை வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எப்படிப்பா காலங்காத்தால 100 ரூபாய் இருக்கும்? வியாபாரத்துக்கே வந்திருக்க, வம்பு இருக்காதீங்கப்பா, போங்கப்பா. பாட்டி அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும், முதல்ல இருக்கிற காசை கொடு. ஏப்பா உங்களுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு? வயசான காலத்துல முடியாம நான் பூ வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பணம் கேக்குறீங்களேப்பா? உங்ககிட்ட நல்ல ஆளாம் கேட்டா தரமாட்ட, வேற விதமா கேட்டாதான் காசு வரும். அத சுருக்கு பையில முடிச்சு வச்சிருப்பேல, அத கொடு. ஏய் எட்ராதா. ஏய் குடு. எங்க சுருக்கு பை? குடுங்க. சொல்றல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா வெண்ணிலா என்கிட்ட வந்து பணம் கேட்டு தொல்லை பண்றாங்கம்மா, என்னால முடியலம்மா. உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படி வயசான பாட்டி கிட்ட பணம் புடுங்க பாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு தானே, போங்க அண்ணே. அட பாட்டி கிட்ட கேட்டதான் பாசம் பொத்துக்கிட்டு வருதா? அப்படின்னா பணத்தை நீ கூட. என்கிட்ட எல்லாம் பணம் எதுவும் இல்ல. நான் யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. முத்தரச மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். அட பேரெல்லாம் சொல்லி பயமுறுத்துறா? எங்களுக்கெல்லாம் முத்தரசா யாரு என்னன்னு எதுவும் தெரியாது. நீ பயமுறுத்துனா நாங்க பயந்து ஓடிடுவோம் நினைச்சியா? எங்களுக்கு தேவை பணம். எங்க வச்சிருக்க? எங்க முடிஞ்சு வச்சிருக்க? ஏய் லேடிஸ் பணத்தை எப்பவுமே தாவணியில தான் முடிஞ்சு வச்சிருப்பாங்க. கரெக்டா சொன்ன. ஏய் ஒழுங்கா தாவணியில முடிஞ்சு வச்சிருக்க, காசை கொடுத்துரு. வேண்டாம். ஓ ஒருவேளை உன் மாமனே அதுல முடிச்சு வச்சிருக்கியா? ஏன் வேண்டாங்கறா? ஏய் தாவணி ஒரு விடா. சொன்னா கேளுங்க, தாவணியை விடுங்க. தாவணியில காசு வச்சிருக்கியா? பேசாம இரு, கொன்றுவேன். நாங்க 2 பேர் இருக்கிறோம், நீ நடனா பாட்டி பாடி இருக்கிறா. இல்லாட்டி காது திருப்பிட
மேல ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய், இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ போய் பாரு. ஏண்டி இங்கதான் இருக்கியா நீ? ஒழுங்கா மேல வரியா இல்லையா? இங்க பாருங்க, கிட்ட வராதீங்க. நீ வரலைன்னா நான் வருவேன் கீழே. இங்க பாருங்க, போயிடுங்க. ஏ மாப்பிள, என்னடா அவ உள்ளதாண்டா இருக்கா. நான் வரமாட்டேன். நீங்க ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. ஏ மாப்பிள, சீக்கிரம் வாடா. கிட்ட வராதீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. நீ வரமாட்ட, நான் வரேன் கீழே. இரு. கிட்ட வராதீங்க. வேணாம். மேல வாடி. போயிடுங்க. அவளை இழுத்துருவாடா. வராதீங்க. வேண்டாம். நீங்க மட்டும் வந்து என்ன தொட்டீங்க, அதுக்கப்புறம் நான் கிணத்துல குதிச்சிருவேன். என்னடி பூச்சி காட்டினா நான் பயந்து மேல போயிடுவேன் நினைச்சியா? உன்கிட்ட காசு வாங்காம போக மாட்டேன்டி. என்னடா பேசிட்டு இருக்க? அவளை இழுத்துருவாடா மேல. வந்துரு. வேணாம், கீழே வராதீங்க. சொல்ல கேட்க மாட்டேன்ல நீ. வரேன் இரு. நான் நிஜமா கிணத்துல மேல. குதிச்சிருவேன். ஏய், வேண்டாம். ஏய். முத்து மாமா. சாவடி, செத்து தொலை. ஏய், இப்ப என்னடா பண்றது? செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. இதுக்கே மாப்பிள நீ பயப்படுற? கழுவி ஒருத்தி தான் பார்த்தா, அதுவும் இருட்டுல நம்மள அடையாளம் தெரியாது. இவ செத்து தொலைஞ்சானா ஒரு பிரச்சனை இல்ல நமக்கு. வாடா மாப்பிள போவோம். சரி வா. ஏய் மாப்பிள்ள, யாருன்னு தெரில, எதுக்கும் உஷாரா இரு. ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா போட்டு தள்ளிட்டு போயிடலாம். என்ன சார்? யார் நீங்க? நம்ம தோட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பார்த்தா புது ஆளுங்க மாதிரி தெரியுறீங்களே. இல்லைங்க, கார்ல ஒரு சின்ன பிரச்சனைங்க. அதான் மெக்கானிக்க வர சொல்லியிருக்கோம். கார்ல பிரச்சனையா? கார்னு சொல்றீங்க, காரே காணோம். காருங்க அந்த பக்கம் இருக்குங்க. இங்க என்ன பண்றீங்க? அது யூரின் போலான்னு வந்தாங்க. ஆமாங்க.
போய் பிடிப்பா. வெண்ணிலா 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 அரசே, வெண்ணிலா எங்க தேடியும் காணலப்பா. அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ஒன்னாகுது இந்த பக்கம் பார்க்கலாம். வெண்ணிலா 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 ஐயோ வெண்ணிலா அரசே, பாத்துப்பா. வெண்ணிலா உனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியும் ஒரே சக்தி தான். சக்தி ரூபங்கிறது அந்த இறைவன் தான். ஆனா அந்த சக்திங்கிறது அசைவற்ற சக்தியா தான் இருக்கு. அத விஞ்ஞானம் பல முறை நிரூபிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா சொல்லப்படுற பல விஷயங்கள் நம்மோட வேதங்கள்லயும் பல நூல்கள்லயும் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் மூலமா கண்டறியப்படுற விஷயங்களை அவங்க அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அணுங்கிற விஷயத்த அன்னைக்கே திருமூலர் மந்திரத்துல சொல்லியிருக்காரு. இப்படி கனவுக்கும் எட்டாத விஷயங்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு விஞ்ஞான சாதனங்கள் தேவைப்படல, ஞானம் மட்டுமே தேவைப்பட்டுச்சு. அந்த ஞானத்தை வழங்குறதுக்கு கடவுள் மட்டுமே தேவை. அந்த கடவுள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உள் நம்மை கடந்து உள்ளே சென்றால் அங்கிருக்கும் கடவுளை தரிசிக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை பின்பற்றி தியானத்தை மேற்கொள்ளணும். புரியுதா? வாங்க. வணக்கம்மா. என்னம்மா நீங்க? எல்லாம் இறைவன் தான். உங்களை இப்படி பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த அசைவும் இல்லாம அப்படியே 6-7 மாசமா படுத்திருந்த நீங்க இப்ப நடக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. உங்க உடல்நிலையில மனநிலையில ஏற்பட்ட நல்ல விதமான மாற்றத்தை பார்க்க
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போகலாமா? சாமி, நான் உயிரோடு இருக்கேன்றதையே என்னால நம்ப முடியல. ஏன்னா நான் விழுந்தது ஏதோ மரத்துல இருந்தோ பாறையில இருந்தோ இல்ல, மலையில இருந்து. அப்படி இருக்கும்போது எனக்கு என் வீட்டுல இந்நேரம் எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா என் உயிரை காப்பாத்தி உலகத்தை பார்க்க வச்ச நீங்க தான் என்னோட கடவுள். அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இங்க எல்லாமே விதிக்கப்பட்டது. விதிப்படிதான் எல்லாமே நடக்குது. என்ன மட்டும் உயிரோட பார்த்துட்டா என் மகன் முத்தரசன்ல இருந்து குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானும் எப்படா வீட்டுக்கு போவோங்கிற அந்த நாளை நினைச்சு ரொம்ப ஆவலா தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க உடல்நிலை முழுசா சரியானதும் நீங்க சொல்றப்ப உங்க வீட்டுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன். சரிங்களா? சரிங்க சாமி. வெண்ணிலா, எவ்வளவு நேரம் இப்படி எழுதிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்னு இல்ல முத்து மாமா, என் வாழ்நாள் முழுக்க அழுதா கூட இந்த அழுக்கு அசிங்கமா என்னை விட்டு போகாது முத்து மாமா. அழாத சித்தி. இதே தாவணி விஷயத்துல இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன ஆட்டம் போட்டீங்க. இப்ப எல்லாரையும் கதற விட்டு வேடிக்கை பாக்குறேன் பாத்தீங்களா? ஸ்வேதாவை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு இப்ப அவளுக்கு நல்லா தெரியட்டும். இந்த பாரு வெண்ணிலா, இதுக்கு மேல நீ அழுதுனா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். இல்ல முத்து மாமா, நான் என்ன வேணும்னு அழுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்து மாமா. அண்ணே அழாதீங்க அண்ணே, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல. இந்த பாரு வெண்ணிலா, நீ எப்படிப்பட்டவன்றது ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். யாரோ வந்து உங்ககிட்ட தேவையில்லாம வம்பிழுத்துட்டாங்கன்றதுக்காக நீ களங்கமாயிட்டு அழுக்காயிட்டு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வெண்ணிலா, உன்ன மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கடவுள் என்னைக்குமே சோதிக்க மாட்டாரு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது கூட கரெக்டா அந்த நேரத்துல அங்க இருந்தா இல்ல. எனக்கு யதார்த்தமா நான் மில்ல இருக்கும்போது ஒரு போன் வந்து நான் அங்கிருந்து கிளம்பி அவனுங்களை வழியில பார்த்து நின்று அவனுங்க என்ன எதுன்னு விசாரிச்சேன்ல. அவனுங்க என் கண்ணில் படாம போயிருக்கலாம். வேணா என்ன ஆச்சு? இதெல்லாம் கடவுளோட செயல் தான். ஆனா என்ன, நான் கொஞ்சம் சுதாரிச்சுன்னா அவனுங்களை எப்படியாவது பிடிச்சிருப்பேன். அப்ப தெரிஞ்சிருக்கும் அவனுங்க யாரு எதுக்கு அதெல்லாம் பண்ணானுங்கன்னு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன பிடிக்கணும்னா இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும்.